பனம் பழத்திலிருந்து வந்து நாங்கள் எந்த ஒரு பொருளுக்கையும் அதை கலந்து உணவுப் பொருள் தயாரிக்கலாம். இப்போ நாங்கள் ஒரு பொருளை உற்பத்தி செய்து போட்டு ஒரு கடைக்காரன்ட்ட கொண்டு போய் கொடுக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க முதல் வார்த்தை. அந்த வேண்டாம்னு சொல்கிறதையும் தாண்டி நாங்கள் அவரை கொண்டே அந்த பொருளை சந்தைப்படுத்துகிற அளவுக்கு கடும் முயற்சி அந்த இடத்துல தேவைப்படும். இதில் தொடர்ச்சி தன்மையை பேணுறதுக்குரிய போட்டியாளர்கள் கிடையாது. என்னுடைய முயற்சி வந்து தொடர்ச்சியான முயற்சி. என்னென்னு சொன்னால் உடல்வியல் ரீதியாக மனிதன் அணுக தெரிய வேணும். உண்மை, நேர்மை, தொழிலில் விடாமுயற்சி இது இருந்தால் சமுதாயத்தில் எங்கேயும் போகலாம். உள்நாட்டு சந்தையினூடாகத்தான் வெளிநாட்டு போய் இப்போ என்னென்னு சொன்னால் நாங்கள் உள்நாட்டில் எங்களோட பெயரை நிலைநாட்டினால் ஒரு 100 குடும்பம் 10 கிலோ படி வேண்டி வெளிநாட்டுக்கு அனுப்ப அதே ஒரு பெரிய வெற்றி. உள்ளூர் சந்தையில் இதுக்கு தேவையான அளவு கேள்வி இருக்குது. அது தரமான இடத்துக்கு தரமாக கொண்டு போய் சேர்க்கணும். கற்பக தரு என்று அழைக்கப்படும் பனையின் சிறப்பம்சங்கள் எண்ணிலடங்காதவை. வேர் முதல் குருத்து வரை பலன்களை அள்ளித்தந்து கொண்டிருக்கும் இந்த பனையானது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் செறிவாக காணப்படுகிறது. அத்தோடு வடக்கு கிழக்கு மாகாணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கும் வாழ்வாதாரமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. பனையிலிருந்து பெறப்படும் பதநீர், கள்ளு, ஒடியல், பனம்பழம், குருத்து ஆகியவற்றிலிருந்து எக்கச்சக்கமான கைத்தொழில் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இந்த கைத்தொழில் முயற்சிகள் சிறிய அளவில் அதிகமாக மேற்கொள்ளப்பட்டு வந்தாலும் இவற்றை பாரிய அளவில் தொழிற்சாலையாக மேற்கொள்ளுவோரின் எண்ணிக்கை மிக குறைவே. நிலைமை இவ்வாறு இருக்க பனை அபிவிருத்தி சபையில் பணிபுரிந்து அதன் மூலம் கிடைக்கப்பட்ட அனுபவங்களை வைத்து மன்னார் மண்ணில் சொந்தமாக தொழிற்சாலை ஒன்றை ஆரம்பித்து கோகுலம் உற்பத்திகள் எனும் பெயரில் பனைசார் உற்பத்திகளை ஒருவர் விநியோகித்து வருகிறார். ஜெயவர்த்தன கேம்பஸில் வர்த்தமானிக்கு ரெஜிஸ்டர் பண்ணி படித்தேன். 83ஆம் ஆண்டு லாஸ்ட் எக்ஸாம். அதுக்கு தோற்ற முடியாத சூழ்நிலையில் 83ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்து கிளிநொச்சி வந்துட்டோம். கிளிநொச்சிக்கு வந்து கிளிநொச்சியில் சில பொது நிறுவனங்களில் வேலை செய்து 90ஆம் ஆண்டு திரும்ப யாழ்ப்பாணம் போய்த்தான் பனையவத்தி சேவையில் வேலைக்கு சேர்ந்து அதுலேருந்து 90லேருந்து 2010 வரைக்கும் பனையவத்தி சேவையில் யாழ்ப்பாணத்தில் தீப்பதியல், வடமராட்சி எல்லாம் வேலை செய்தேன். அப்புறம் கிளிநொச்சி மாவட்டத்தில் வந்து வேலை செய்தேன். அங்கேருந்து இடமாற்றமாகி மன்னாரில் 2 வருஷம் வேலை செய்த போது தான் வேலையை விட்டது. பதநீர் செய்வதற்கு ஒரு பயிற்சி ஒன்று தொழிலாளிகளுக்கு அளிக்கப்பட்டது. தொழிலாளிகளை உருவாக்குவதற்காக ஒரு பண்ணை ஒன்று உருவாக்கப்பட்டு அதில் பயிற்சி நிறைய நடந்தது. சீனி தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்கிறதுக்காக 90-91 இந்த பயிற்சி நிலையங்கள் உருவாக்கப்பட்டது. அப்போ ஒரு பயிற்சி நிலையத்துக்கு நிலைய பொறுப்பாளராக வேலை செய்தேன். அதாலேயும் சில இதெல்லாம் கற்றுக்கொண்டேன். பிறகு அந்த மாணவர்களை, பயிற்சியாளர்களை பயிற்சிகளுக்கு அழைத்து கொண்டு போனதாலையும் சகல விடயங்களையும் கிரகிக்கக்கூடிய தன்மை ஏற்பட்டது. மன்னாரில் வந்து கட்டுக்காரங்குளத்தில் பனையவத்தி சேவையின் தொழிற்சாலை ஒன்று இருந்தது. அதை நான் வந்த பிறகு அது பனையவத்தி சேவையின் தொழிற்சாலையாக இயங்கி 10 வருஷங்கள் தொடர்ச்சியாக வேலை செய்தேன். 2010ஆம் ஆண்டில் தொடர்ச்சியாக என்னால் வேலை செய்ய முடியாத நிலை ஒன்று ஏற்பட்டது. அதனால் நான் வேலையை விட்டுட்டு சொந்தமாக ஏதாவது தொழில் செய்யணும் என்று தீர்மானித்து கொண்டு கேட்க எனக்கு தெரிந்த தொழிலாகவும் இங்கு உள்ள பலமாகவும் பதநீர் உற்பத்தி, பெனங்கட்டி செய்கிற தொழில் இருந்தது. தொழிலாளர்களின் முழுமையான தேவையும் பூர்த்தி செய்யக்கூடிய தொழிற்சாலை இங்கே இருக்கையில் அப்போ இங்கே இன்னும் ஒரு தொழிற்சாலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தபடியாக அதையும் செய்தோம். பனை வெல்லம் என்பது பனையின் பதநீரிலிருந்து தயாரிக்கப்படும் ஒன்று. கரும்பிலிருந்து பெறப்படும் வெல்லத்தை விட பனை வெல்லம் ஆரோக்கியமானது, மருத்துவ பலன்கள் நிறைந்தது. இந்த பனை வெல்லமே இவர்களின் தனிச்சிறப்பான தயாரிப்பாகவும் இருக்கிறது. கல் உற்பத்தியை தான் பிரதானமாக மேற்கொண்டு வந்தாங்க. பிறகு பனையவத்தி சேவை பல போல நிறுவனங்கள் வந்து வேறு வேறு ஆராய்ச்சிகளை செய்து பனங்களை போத்தில் அடைக்கிறது, பதநீர் போத்தில் அடைத்தது, பனை வெல்ல உற்பத்தியை மேம்படுத்தல், இப்படி பல்வேறு தொழில்கள் செய்தாங்க. பனம் பழத்திலிருந்து வந்து நாங்கள் எந்த ஒரு பொருளுக்கையும் அதை கலந்து உணவுப் பொருள் தயாரிக்கலாம். அதே மாதிரி பனை வெல்லம் எந்த உணவுலையும் சேர்த்து சாப்பிடக்கூடிய ஒரு பொருள். பாரம்பரியமாக வைத்திய தேவைகளுக்கு இதைத்தான் பனை வெல்லம், பனங்கற்கண்டு போன்ற பொருட்களை சிவார் செய்வார்கள். பனை ஓலையிலேருந்து, குருத்திலேருந்து, பனம் பழத்திலேருந்து பல்வேறு தொழில்கள் இருக்குது. அது மக்கள் மத்தியில் வந்து சந்தைப்படுத்துகிற வாய்ப்புகள் சில இல்லாதபடியாக அந்த தொழில்கள் மேம்படுத்த முடியாமல் இருக்குது. மற்றபடி சந்தைப்படுத்தல் சரியாக இருந்தால் மேம்படுத்தல் வந்துடும். எந்த ஒரு தொழில் முயற்சியும் எதிர்பார்ப்புகளுடனும் இலக்குகளினுடனுமே ஆரம்பிக்கப்படும். ஆனால் எதிர்பார்ப்புகள் இல்லாமல் சாதாரணமாக ஆரம்பிக்கப்பட்ட முயற்சியாண்மை இந்தளவு தூரம் வெற்றிகரமாக இயங்குவதற்கு இவருடைய கடின உழைப்பே காரணம். தொழிலை நான் ஆரம்பிக்கிறதுக்கு நான் திட்டமிட இல்லை. எதிர்பாராத விதமாக ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு தொழிலை என்னை அணுகி கேட்டார், பதநீர் செய்து தந்தால் நீங்கள் இந்த தொழில் செய்வீர்களா என்று.
நான் ஓமன்னு சொன்னேன். அதன் பிறகு அவர் 10 லிட்டர்லேருந்து தர தொடங்கினார். பிறகு அந்த வருஷம் 2010ஆம் ஆண்டு ஓரளவு சிறிய குடிசைக்கத்துள்ளாக ஒரு உதவியாளரை வைத்து நாங்கள் செய்து கொண்டிருந்தோம். 2011 மெல்ல மெல்லமாக வளர்ச்சியடைந்து எனக்கு இன்றைக்கு 31 தொழிலாளிகள் பதவி தரக்கூடிய அளவில் இருக்கிறார்கள். இந்த நிறுவனத்தை இன்னும் சில கிராமங்களை இணைத்து செய்வதற்கு எதிர்காலத்தை திட்டமிட்டிருக்கிறோம். என்னுடைய தொழில் இப்போ ஒரு வருடத்துக்கு 10,000 கிலோ உற்பத்தி என்ற அளவில் இருந்து கொண்டிருக்கிறோம். உள்நாட்டு சந்தையினூடாகத்தான் வெளிநாட்டு போய் இப்போ என்னென்னு சொன்னால், நாங்கள் உள்நாட்டில் எங்களோட பெயரை நிலைநாட்டினால் ஒரு 100 குடும்பம் 10 கிலோ படி வேண்டி வெளிநாட்டுக்கு அனுப்ப அதே ஒரு பெரிய வெற்றி. உள்ளூர் சந்தையில் இதுக்கு தேவையான அளவு கேள்வி இருக்குது. அது தரமான இடத்துக்கு தரமாக கொண்டு போய் சேர்க்கணும். இதனுடைய பிரதான நோக்கம் என்னென்னு சொன்னால், முதலாவது பனைவெல்ல உற்பத்தியை உள்ளூர் தேவைக்கு பயன்படுத்துகிற மக்களுக்கு சந்தைப்படுத்துறது. உள்ளூர் தேவையை பயன்படுத்தினாலே எங்களுக்கு சில உற்பத்தியில மேம்படுத்த முடியும். எடுத்த உடனே நாங்கள் வெளிநாட்டு உற்பத்தியை நோக்கமாக கொண்டு செய்தால் தொழிலை வெற்றி அடைய முடியாது. இந்த உள்ளூர் மக்களுக்கு தேவையான பொருளை கிடைக்கிறதுக்கு ஆக இந்த உற்பத்தியை தொடர்ந்து மேற்கொண்டு வருவது. என்னுடைய வளர்ச்சி ஒரு மெதுவான வளர்ச்சி தான், வீக்கம் இல்லை. வளர்ச்சி மெல்ல மெதுவாக தான் நடந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய நான் எடுத்த உடனே சில உயரங்களை தொட முடியாது. படிப்படியாகத்தான் என்னை தொழிற்சாலையும் விரிவுபடுத்தி தொழில்களையும் அயல் கிராமங்களுக்கும் விரிவுபடுத்த வேண்டும். உண்மை, நேர்மை, தொழிலில் விடாமுயற்சி இது இருந்தால் சமுதாயத்தில் எங்கேயும் போகலாம். ஒருத்தனுக்கு தவணை சொன்னோம்னு சொன்னால் காசு தவணை அந்த குறிப்பிட்ட தவணைக்கு உண்மையாக கொடுக்கவும். தொழிலாளிகளையோ அல்லது அவர்களை ஏமாற்றக்கூடாது. அவர்களுக்கு நிறைய அளவட்டி அளவால வட்டி ஏமாற்றக்கூடாது. ஒரு விலையை பேசி போட்டு குறைச்சி கொடுக்கக்கூடாது. மற்றது எங்களோட தொழிலில் கஷ்டங்கள் பெறும். அந்த கஷ்டங்களை தாண்டதுக்கு தொடர் விடாமுயற்சி வேணும். அவமதிப்புகள், தோல்விகள் இல்லாமல் எந்த முயற்சியாண்மையிலும் வெற்றி பெற முடியாது. தோல்விகள், அவமதிப்புகள் வரும்போது அவற்றை கண்டு தளர்ந்து போகாமல் தொடர்ச்சியாக விடாமுயற்சி செய்பவரே வெற்றிகரமான முயற்சியாளராகிறார். நாங்கள் ஒரு பொருளை உற்பத்தி செய்து போட்டு ஒரு கடைக்காண்ட கொண்டு போய் கொடுக்க அவன் வேண்டாம்னு சொல்லுவான். முதல் வார்த்தை அந்த வேண்டாம்னு சொல்வதையும் தாண்டி நாங்கள் அவரை கொண்டே அந்த பொருளை சந்தைப்படுத்துகிற அளவுக்கு கடும் முயற்சி அந்த இடத்துல தேவைப்படும். எனக்கும் அந்த அனுபவங்களுக்கு இப்போ போனியால் ஒரு கடைக்கு போனால் அவர் சொன்னார், தம்பி உங்களுக்கு இந்த தேவையில்லா வேலை, இதெல்லாம் வேறு யாக்கள் செய்வன் தான் உங்களுக்கு தேவையில்லா வேலைன்ற ஒரே அடியாக க்ளோஸ் பண்ணேன். அப்போ நான் அவர்கிட்ட பொருள் வேண்டுமென்று கேட்குறேன். அவருடைய பக்கத்தில் 2 கடைகளுக்கு பொருளை போட்டேன். அந்த 2 கடைகள்லையும் பொருள் போயிட்டு அதை பார்த்துருந்து அவர் இயல்பாகவே என்னை கூப்பிட்டு உங்களோட பொருளை எனக்கும் போடுங்க, பெனங்கட்டி எனக்கும் தரங்கன்ட்டு கேட்டு வேண்டிக் கொண்டு இப்பொழுது முடிஞ்சால் கோல் பண்ணுவேன். இவர்களின் சிறப்பான தயாரிப்பான பனைவெல்லம் உற்பத்தி செய்யும் முறை கேட்பதற்கு சாதாரணமாக இருந்தாலும் அதன் ஒவ்வொரு படிமுறைகளும் பனைவெல்லத்தை உருவாக்க அவ்வளவு நேரத்தை எடுத்துக்கொள்ளும். பதநீரை கொள்வனை செய்து நாங்கள் 110 பாகைக்கு பதப்படுத்தி பானியாக வைத்திருப்போம். பானியை பின்னர் பெரிய தாச்சிகளில் ஊற்றி 120 பாகை வரைக்கும் வெப்பமேற்றி அதை 1 மணித்தியாலம் வரைக்கும் பதப்படுத்தி அதன் பிறகு அதை எடுத்து அச்சுகளை தேவையான அச்சுகளில் வார்த்து பெனங்கட்டியாக தயார் செய்வோம். இந்த பெனங்கட்டிகளை பிறகு விற்பனைக்கு தயாராக கடைகளுக்கு அனுப்பிவிடும். என்னுடைய வழி மற்றவர்களுக்கு குறுக்க போகிறதில்லை. என்னுடைய வழியில் மட்டும்தான் நான் போய் கொண்டிருப்பேன். அதனால் என்னுடைய போட்டியாளர்களை பற்றி நான் கணக்கில் எடுக்கிற தேவையில்லைன்னு சொன்னால் இதில் தொடர்ச்சி தன்மையை பேணுறதுக்குரிய போட்டியாளர்கள் கிடையாது. என்னுடைய முயற்சி தொடர்ச்சியான முயற்சி. என்னென்னு சொன்னால் உடல்வியல் ரீதியாக மனிதனை அணுக தெரியணும். எங்களை தனிப்பட்ட கோபம், சந்தோஷம், வெறுப்புகள் எல்லாத்தையும் காட்டக்கூடாது. அவர் எங்களை ஏசினானே நாங்கள் எங்களோட நோக்கம் வியாபாரமாக இருந்தால் வியாபாரத்தை மட்டும் சிந்திக்கும். மற்றபடி கூடுதலாக எக்ஸ்ட்ரா சிந்தனைகளை செய்த வேண்டாம் ஒன்றும் செய்ய முடியும்.